ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சிஸை டெரைவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்ச ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலாஸ், இதை குவிக்காக ரிவைஸ் பண்ணிட்டு டெரிவேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக்காக இருக்கு. லெட்ஸ் சே ப்ராசஸ் 1 to 2. இது வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராசஸில் இருக்கிற 3 வேரியபிள்ஸ், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், இது மூணுத்துக்குள்ள ரிலேஷன்ஸ் தான் வந்து இந்த ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன்ஸ். இந்த இந்த ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன்ஸ் எப்போ அப்ளை பண்ணலாம்னா, ஒன்று அந்த ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக்காக இருக்கணும், இன்னொன்று அந்த அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸாக இருக்கும். வேற சப்ஸ்டன்ஸ்க்கு இதை அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு ஐடியல் கேஸ் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்டீம் மாதிரியான சப்ஸ்டன்சஸ் எங்கே வந்து ஃபேஸ் சேஞ்ச் நடக்குமோ, 2 ஃபேஸ் மிக்சர் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஐடியல் கேஸாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸில் அசம்ஷனே வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஒரு ஐடியல் கேஸ். ஸோ எல்லா ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ்லையும் இந்த ரிலேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். முதல் ரிலேஷன், இந்த PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல இருந்தே P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு V1 ஆர் P1 by P2 ஈக்குவல் டு V2 by V1 டு த பவர் ஆஃப் காமா. இது முதல் ரிலேஷன், ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன். அடுத்தது டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன். T2 by T1 equal to P2 by P1 to the power of gamma minus 1 by gamma. இது ரெண்டாவது ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன். டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன் T2 by T1 equal to V1 by V2 to the power of gamma minus 1. இந்த 3 ரிலேஷன்ஷிப்பையும் கண்டிப்பா வந்து மெமரைஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ப்ராப்ளம்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம், டெரிவேஷன்ஸ்லயும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலாஸ். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q ஈக்குவல் டு, லெட்ஸ் சே அந்த ப்ராசஸ் 1 to 2 நடக்குது அப்படின்னா, M இன்டூ CV இன்டூ T2 மைனஸ் T1. ஸோ இதுதான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன கான்ஸ்டன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு mCp into T2 minus T1. For a constant volume process, Q equal to mCv into T2 minus T1. Again, இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லேயே வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் அகைன் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய சைக்கிள்ஸ் டெரிவேஷனில். ஓகே, இப்போ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ சைக்கிள். ஆட்டோ சைக்கிளுடைய ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியை குவிக்காக டிரைவ் பண்ணிடலாம். ஆட்டோ சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ரெஷன், செகண்ட் ப்ராசஸ் ஹீட் அடிஷன். ஸோ 2 to 3 வந்து ஹீட் சப்ளை ஆகுது சைக்கிளில். இங்கே பார்த்தோம்னா இங்கே, ஸோ இதுதான் வந்து QS. அதே மாதிரி ஹீட் எங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 4 to 1 இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில். இங்கே வந்து QR, இது வந்து ஹீட் ரிஜெக்ட். இப்போ எஃபிஷியன்சி, ஒரு ஹீட் என்ஜினுக்கு எஃபிஷியன்சி என்னன்னா நெட் ஒர்க் பை ஹீட் சப்ளை. ஒர்க் அவுட்புட் தான் என்ஜினுடைய டிசைர்ட் அவுட்புட். அதுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், டோட்டல் இன்புட்னா ஹீட் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு என்ஜினுக்குமே எஃபிஷியன்சிங்கிறது நெட் ஒர்க் பை ஹீட் சப்ளை. நவ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி எஃபிஷியன்சி ஒர்க்ஸ் நெட் ஒர்க் கேன் பி ரிட்டன் அஸ் த நெட் ஹீட் விச் இஸ் QS minus QR. and அதை simplify பண்ணோம்னா 1 minus QR by QS. So the efficiency of any heat engine cycle can be written as 1 minus the heat rejected by the heat supplied. இது எந்த ஒரு சைக்கிளுக்குமே அப்ளிகபிளான ஃபார்முலா. அகைன் இது நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். எந்த ஒரு ஹீட் என்ஜினுக்குமே இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்கான ஆட்டோ சைக்கிளுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த சைக்கிளில் எங்கே ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, எங்கே ஹீட் சப்ளை ஆகுதுன்னு பார்த்தோன்னா 4 to 1ல தான் எனக்கு ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது.
அப்போ QRங்கிறது 4 to 1 இந்த ப்ராசஸில் தான் ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. இங்கே வந்து டெம்பரேச்சர் குறையுது. T4 ஹையர் டெம்பரேச்சர், T1 வந்து லோவர் டெம்பரேச்சர். ஸோ எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோன்னா mCV இன்டூ T4 மைனஸ் T1. ஓகே, mCVனா இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு mCV இன்டூ டெல்டா T. அதே வந்து ஹீட் எங்கே சப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் 2 to 3. இங்கே வந்து T3 ஹையர் டெம்பரேச்சர், T2 லோவர் டெம்பரேச்சர். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஹீட் சப்ளைட் பார்த்தோம்னா QS ஈக்குவல் டு mCV இன்டூ T3 minus T2. Let me call these expressions as 1 and 2. இந்த டெரிவேஷனில் ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன் ஒன்று கிடைச்சது. அது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃபிஷியன்சி. இந்த பர்டிகுலர் சைக்கிளுக்கு QR ஒரே ஒரு ப்ராசஸில் தான் நடக்குது 4 to 1 அண்ட் QS ஒரே ஒரு ப்ராசஸில் தான் நடக்குது 2 to 3. அந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறத எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டிடியூட் 1 and 2 இன் ஸ்டார். ஸ்டாருங்கிற எக்ஸ்பிரஷனில் 1 and 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 மைனஸ் QR mCV T4 minus T1 QS mCV T3 minus T2. இப்போ M and CV நான் கேன்சல் பண்ணிடலாம். 1 minus T4 minus T1 by T3 minus T2. Let me call this equation as 3. இதுதான் ஆட்டோ சைக்கிளுடைய எக்ஸ்பிரஷனுக்கான எஃபிஷியன்சி. இப்போ இந்த 3யை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா இந்த ஒரு டெம்பரேச்சரை இன்னொரு டெம்பரேச்சராக எழுதி எல்லா டெம்பரேச்சர்ஸையும் கொண்டு வர போகிறோம், வெளியில் கொண்டு போக போகிறோம். அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 to 2 கன்சிடர் பண்ணலாம். 1 to 2 ப்ராசஸ் பார்த்தோம்னா இது ஒரு ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். அப்போனா ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ 1 to 2 இஸ் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் undergone by a perfect gas or an ideal gas. ஒரு ஐடியல் கேஸ் அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். அப்போ நான் ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன் யூஸ் பண்ண முடியும். T2 by T1 equal to V1 by V2 to the power of gamma minus 1. ஏன் இந்த ரிலேஷன் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃபிஷியன்சியில் டெம்பரேச்சர்ஸ் இருக்கு அண்ட் எனக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ். இது ரெண்டையும் லிங்க் பண்ணணும்னா எனக்கு இந்த மூணுத்துல எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டா இந்த தேர்ட் ரிலேஷன் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு டெம்பரேச்சர் ஒரு பக்கம் இருக்கு, அதை நான் எதுக்கு லிங்க் பண்ண போறேன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ விச் இஸ் V1 by V2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நான் அதனால யூஸ் பண்ண போறேன். Now V1 by V2 நம்ம ஆல்ரெடி கம்ப்ரெஷன் ரேஷியோ டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் கம்ப்ரெஷன் ரேஷியோ டு த பவர் ஆஃப் gamma minus 1. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா T2 equal to T1 compression ratio to the power of gamma minus 1. Let me call it as equation number 4. Likewise, இன்னொரு ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 4. 3 to 4 ரெண்டாவது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். அகெயின் 3 to 4 is an isentropic process undergone by an ideal gas, which means I can apply the isentropic relations. T3 by T4 equal to V4 by V3 to the power of gamma minus 1. இந்த ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன் என்னால் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா 3 to 4ங்கிறது ஒரு ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் undergone by an ideal gas. நான் கொஞ்சம் கவனிச்சோம்னா இதில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸஸ் இருக்கு. V4ம் V1ம் சேம். இது PV டயக்ராம். ஸோ இது வால்யூம். V1 equal to V4. Likewise 2 to 3 constant volume process. அதனால V2 equal to V3. ஸோ அப்போ V3 இருக்கிற இடத்துல நான் V2 போடலாம், V4 இருக்கிற இடத்துல V1 போடலாம். ஸோ இங்கே எனக்கு V4 இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா V1, V3 இருக்கிற இடத்துல V2 to the power of gamma minus 1. Again இது compression ratio to the power of gamma minus 1 ஆயிடுச்சு. Which means if I rearrange T3 equal to T4 Rk to the power of gamma minus 1, which is my fifth expression. இப்போ நான் கவனிச்சேன்னா 4யும் 5யும் 3ங்கிற எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு
டெம்பரேச்சர்ஸ் ரெண்டு டெம்பரேச்சர் மாறிடும். T2ம் T3யும் போய் எல்லாமே T1 and T4 வந்துடும். அதுவுமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ சப்ஸ்டிடியூட் expression 4 and 5 in equation number 3. ஸோ இது சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா efficiency equal to 1 minus T4 minus T1 by T3 minus T2 இருந்தது. 1 minus T4 minus T1 நியூமரேட்டர் மாறாது. டினாமினேட்டரில் T3 இருக்கிற இடத்துல நான் என்ன எழுத போகிறேன்னா T4 RK to the power of gamma minus 1 minus T2க்கு பதிலாக T1 RK to the power of gamma minus 1. ஸோ ஈக்குவேஷன் 4 and 5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதில் RK to the power of gamma minus 1 ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம் காமனாக. T4 minus T1 by RK to the power of gamma minus 1 காமனாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன்னா T4 minus T1 வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த T4 minus T1 நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிட்டோம்னா எனக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ சைக்கிள் ஈக்குவல் டு 1 minus 1 by RK to the power of gamma minus 1. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன். ஸோ ஆட்டோ சைக்கிளுடைய ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வந்து டிரைவ் பண்ணிட்டோம்.